நானும் என் மகனும் ஒன்னாதான் வீட்டுக்குள்ள வந்தோம். பூமிகா கையில ரத்தக்கரை படிஞ்ச கத்தி இருந்துச்சு. அந்த சூரிய பிரகாஷ் அங்க செத்து கிடந்தான். அத நானே பார்த்தேன். இந்த பூமிகா தான் கொலைகாரி. சூரிய பிரகாஷ கொலை பண்ணது பூமிகா தான். கணம் நீதிபதி அவர்களே, கொலைகாரி பூமிகாவுக்கு தூக்கு தண்டனை வழங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கணம் நீதிபதி அவர்களே, நீங்க யாரு? பூமிகாவோட ஹஸ்பண்ட். பூமிகாவை அவன் மாமனார் விடுதலை செய்ய சொல்றாரு. மாமியார் தூக்குல போட சொல்றாங்க. நீங்க கணவர், என்ன சொல்ல போறீங்க? வாங்க வந்து சொல்லுங்க. கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி கூண்டில் நிற்கிற என் மனைவி பூமிகா தான் செஞ்ச கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக, நான் என் மாமமாக ராதாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக சூரிய பிரகாஷை வச்சு என் மனைவியை கொலை செய்ய திட்டம் போட்டேன்னு அபாண்டமா என் மேல பழி சுமத்துறா. என் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல உதவி செய்யறதுக்காக ராதா என் வீட்டுல தங்கி இருந்தா. ராதாவுக்கு மாமாங்கிற முறையிலையும் டாக்டர்ங்கிற முறையிலையும் ஆறுதலும் உதவியும் செஞ்சேன். பூமிகா தான் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக உண்மையை திசை திருப்புறா. என்ன தப்பு செஞ்சாங்க? கொலை செய்யப்பட்ட சூரிய பிரகாஷ்க்கும் என் மனைவி பூமிகாவுக்கும் தவறான தொடர்பு இருந்திருக்கு. ஐ மீன் கள்ள தொடர்பு. அதுல 2 பேருக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. அதனாலதான் பூமிகா அவனை கொலை பண்ணிருக்கா. இவர் சொல்றது அத்தனையும் போய். அநியாயமா என் மேல அபாண்டமா பழி போடுறாரு. நான் அப்படி பண்ணவே இல்ல. அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவர்தான் தப்பு பண்ணாரு. மா, இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாது. இவர்தான் தப்பு பண்ணாரு. உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருங்க. ஐயோ, என்னம்மா? சரி, அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. மதன், நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு. நாங்க வெளியூர் போன உடனே சூரிய பிரகாஷ்க்கு பூமிகா போன் பண்ணி அவனை வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. அதுக்கான ஆதாரம் அவ மொபைல்லயே இருக்கு. அது கால் ஹிஸ்டரியில பதிவாயிருக்கு. இந்தாங்க. வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு மேடம். என் மனைவிக்கு மது குடிக்கிற பழக்கம் இருக்கு.
குடிச்சிட்டு சூரியபிரகாஷோட தொழில் சாஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இதுல இருக்கிற ஆதாரத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல இல்ல, இதெல்லாம் போய். டேய் டேய், நானா குடிக்காரே? நானா குடிச்சேன்? சொல்லு, என்ன பார்த்து சொல்லு, நானா குடிச்சேன்? நீ குடிக்கிறத தடுக்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கே வந்தேன். வீட்ல நீ குடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பாட்டில புடுங்கின. திருடனை பிடிக்க போனப்போ கால் தவறி கீழே விழுந்துட்டேன். கால்ல காயமாயிடுச்சு. அப்ப அந்த சூரிய பிரகாஷ் தான் வந்து என்ன தாங்கி பிடிச்சான். இதெல்லாம் போட்டோ புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன நடத்த கேட்டவரு சொல்றியே? இது அந்த கடவுளுக்கே அடுக்குமா? நான் நடத்த கேட்டவளா? என்ன பார்த்து சொல்லு. சொல்லுடா, நான் நடத்த கேட்டவளா? சொல்லுடா. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். நீ இந்த கோட்ல வேணா சொல்லலாம், ஆனா நான் எந்த கோயில்ல வேணா சத்தியம் பண்ணி சொல்லுவேன்டா. நான் உத்தமிடா. நீ எத்தனையோ தடவை எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்ச, ஆனா நான் கனவுல கூட உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. கண்ண புருஷன் தான் கடவுள்னு வாழ்ந்துட்டு இருந்த. அப்படிப்பட்ட எம்மல நீ இப்படி அநியாயமா பழி போட்டுட்டியே. டேய், இங்க பாரு, என்ன கொலைகாரின்னு சொன்னா கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்ன போய் நடத்த கேட்டவனு சொல்லிட்டியே. ஐயோ, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. டேய், சொல்லுவியா? நான் நடத்த கேட்டவனு சொல்லுவியா? நான் சொல்றேன்ல, சொல்லுடா. சொல்லு, மாமா, நல்ல வேலை சொல்லு. கேளு, எல்லாரும் முன்னாடியே சொல்லு. இங்க பாரு, நான் நடத்த கேட்டவன் இல்லன்னு சொல்லு. சொல்லுடா, நான் நல்ல வேலை சொல்லு. சொன்னா கேளுங்க. நடத்த கேட்டவன் இல்லன்னு சொல்லு. நான் உத்தமின்னு சொல்லு. உடனடியாக பூமிகாவுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க உத்தரவிடுகிறேன். சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. டேய் மதன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. கோர்ட்ல பூமிகாவுக்கும் சூரிய பிரகாஷ்க்கும் தவறான தொடர்பு இருக்குன்னு நீ ஒரு பாயிண்ட் சொன்ன பாரு. அதான்டா சூப்பர் பாயிண்ட். அது ஒண்ணு போதும்டா, இந்த கேஸ் ஜெயிச்சிடும்டா. அம்மா, அந்த பாயிண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டுமா? நான் எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னேன்? நான் அப்படி சொன்னாதான் அந்த மாட்டுக்கு அப்படியே கோவம் வரும். அப்படியே ஆவேசம் வந்து என்ன அடிப்பா. அதை பார்த்துட்டு கோர்ட்டுக்குள்ளேயே புருஷனை கை நீட்டி அடிக்கிறவ ஒரு பயங்கர ரவுடி பொம்பளையா தான் இருப்பா. அப்படிப்பட்டவ கொலையும் செஞ்சிருப்பான்னு அப்படியே ஜட்ஜி மனசுல ஆழமா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்.
அப்போ ஜட்ஜி பூமிகாவுக்கு தண்டனை கொடுத்துருவாங்கல்ல? 1 வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, 7 வருஷ தண்டனை. இல்ல, தண்டனை பூமிகாக்கு இல்ல, உனக்குதான். நீ ராதாவை கல்யாணம் பண்ண திட்டம் போட்டு பூமிகா மேல கொலைப்பழிய போட்டிருக்க. அது எனக்கு நல்லா தெரியும். ராதாவை நீ கல்யாணம் பண்ணவே முடியாது. ராதாங்கிற சிலை கூட உன்னால மாலை போட முடியாது. அர்ச்சனா, ராதா என் மாமா பொண்ணு. என்ன பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். பூமிகாவை பத்தி இப்ப அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அவளே சம்மதிச்சிட்டா. அவ்வளோ ஏன் நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு. நிச்சயம் வரைக்கும் வந்துட்டா கல்யாணம் நடந்துடுமா? ஏற்கனவே சுப்ரியாவை நீ கல்யாணம் பண்ண முயற்சி எடுத்தியே, கடைசியில தோத்துதானே போன. அது ஞாபகம் இருக்குல்ல? அர்ச்சனா, அதெல்லாம் பழைய கதை. இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா பூமிகா நடத்த கட்டவன் கோர்ட்லயே தீர்ப்பு சொல்லிடுவாங்க. குற்றவாளின்னு பூமிகாவை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. சட்டப்படியே நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்க சந்தர்ப்பம் எனக்கு சாதகமா இருக்கு. ரகசியமா ராதாவை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சட்டப்படி பகிரங்கமாவே கல்யாணம் பண்ணிப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னால முடியாது. பூமிகாக்கு நீ எப்ப துரோகம் பண்ண நினைச்சாலும் அப்பவே நான் தடுத்துருவேன். அதனால உன்னால ராதாவை எப்பவுமே கல்யாணம் பண்ண முடியாது. பூமிகாவையும் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியாது. ஏன் முடியாது? கோர்ட்ல பூமிகா ஜட்ஜ் முன்னாடி நடந்துக்கிட்டாலே அது ஒன்னே போதும். அவ ரவுடி பொம்பளைன்னு ஜட்ஜ் முடிவு பண்ணிருப்பாங்க. நீ இப்படி யோசிச்சு பாரு. நடத்த கெட்டவன் ஒரு பொண்ணு மேல பழிய போட்டா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஆவேசம் வரும். கோர்ட்டுன்னு கூட பார்க்காம தன்மானம் உள்ளவ எப்படி நடந்துப்பா? அதுக்கு உதாரணம் பூமிகான்னு ஏன் அந்த ஜட்ஜ் புரிஞ்சுக்க கூடாது? பூமிகா நல்லவங்கிறதுக்கு கோர்ட்ல அவ நடந்துகிட்ட விதமே போதும். அர்ச்சனா, உனக்கு வசதியா கற்பனை பண்ணி பேசாத. இங்க பாரு அர்ச்சனா, இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ எந்த முயற்சியும் எடுத்து தேவையில்லாம உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. உன் வீட்லயே உனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. போய் உன் வாழ்க்கையை பாத்துக்க போ. பூமிகாவை உன்னால காப்பாற்ற முடியாது. இந்த கல்யாணத்தையும் உன்னால நிறுத்த முடியாது. இல்ல, பூமிகா கொலைக்காரி இல்லைன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறது ரொம்ப தூரத்துல இல்ல. உன்னோட கல்யாண கனவு எல்லாம் கலைஞ்சு போறது நிச்சயம். பூமிகா வெளில வருவா, நீதான் உள்ள போவ. இதுதான் நடக்கும். என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அர்ச்சனா, நீ போலாம். உனக்கு விருப்பம் இருந்தா மதன் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ண வரமாட்டேன், அரெஸ்ட் பண்ண வரேன். மதனோட சுயரூபத்தை பத்தி ராதா குடும்பத்துக்கு தெரிய வைப்பேன். எப்படின்னு நினைக்கிறியா? சூரிய பிரகாஷ முதுகுல கத்தியால குத்தி கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில ஒரு டீமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவங்க குற்றவாளிய கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப இந்த கேஸே க்ளோஸ் ஆயிடும், ஆட்டமும் அடங்கிடும். அது மட்டும் இல்ல, பூமிகாவும் ரிலீஸ் ஆயிடுவா, கல்யாண கனவும் கலைஞ்சு போயிடும். வசந்தம்மா, நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக தயாரா இருங்க. பூமிகாவை கொலை செய்ய இந்த சூரிய பிரகாஷ்க்கு உங்க வீட்டு பின் கதவு சாவியை கொடுத்தீங்கல்ல, மொத்தத்துல ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க. வெலங்கோட வரேன். என்னடா? என்ன சங்கரி, எங்க எல்லாரும் இங்க கூட்டு வந்துட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்க? அது வந்துடா, ருக்மிணி அக்கா இங்க வந்து நம்மள காத்துட்டு இருக்க சொன்னாங்க. சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டோம். ஆனா அந்த அக்கா ஒண்ணு காணுமேடா. தோ ருக்மிணி அக்கா வந்துட்டாங்களே. வந்துட்டாங்க. அக்கா,
வாங்கக்கா. என்னக்கா பூமிகாக்காவை பார்த்துட்டு வரீங்களா? ஆமா சங்கரி, அவங்கள பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதை என்னாலே தாங்கிக்க முடியல. பூமிகா உங்களுக்கு தாய் போல எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்க ஜெயில இருக்கிறதால உங்க மனசு எப்படி பாடுபடும்னு எனக்கு நல்லா புரியுது. சரி சங்கரி, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்ன? அக்கா, ஒரு தப்பும் செய்யாத பூமிகாக்கா இப்ப ஜெயில இருக்காங்க. அவங்கள வெளியே கொண்டு வரணும். இதுக்கு நீங்க கொஞ்சம் துணையா இருப்பீங்களா? என்ன இப்படி கேட்டுட்ட? நானே இது சம்பந்தமா உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு இருந்தேன். ருக்கு, ஆ வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னதுக்கு இங்க வர சொன்ன? இந்த இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. யார் இந்த பசங்கலாம்? எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க தான். அக்கா, இந்த அங்கிள் யாரு? எனக்கு தெரிஞ்சவரு. ஆமா, நீங்களே எதுக்கு இங்க இருக்கீங்க? எங்களுக்கு வேண்டியவங்க ஒருத்தர் தான் செய்யாத குற்றத்துக்காக கொலை பழியில விழுந்துட்டாங்க. அவங்கள வெளியே கொண்டு வரதுக்காக நாங்க எல்லாரும் முயற்சி பண்றோம். யார் அவங்க? பூமிகா. பூமிகாவா? என்ன ஸ்ரீதர், பூமிகான்னு சொன்னதும் இப்படி அதிர்ச்சி ஆயிட்டீங்க? இந்த டாக்டர் சூரிய பிரகாஷ கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்காங்களே, அவங்களே சொல்றீங்க? ஆமா ஸ்ரீதர், அந்த பூமிகாவை தான் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சு ஸ்ரீதர்? பூமிகா பேரை சொன்னதும் ஏன் இப்படி பதட்டம் அடைஞ்சிட்டீங்க? அது பூமிகா கொலைய பத்தி பேப்பர்ல படிச்சேன், அதான் ஞாபகப்படுத்தி பார்த்தேன். அம்மா, என்ன விஷயமா பார்க்கணும் சொன்னீங்க? எனக்கும் பூமிகாக்கும் இருக்கிற நெருக்கத்தை பத்தி உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப அவங்க செய்யாத கொலைக்காக தான் குற்றவாளியா ஜெயில இருக்காங்க. பூமிகாவை அந்த டாக்டர் கொலை பண்ண வரும்போது வெறுமனே பிடிச்சு தள்ளிதான் விட்டுருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு யாரோ அவனை கத்தியால குத்தி இருக்காங்க. ஸ்ரீதர், அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கதா நாங்க எல்லாரும் எங்க கூட இருக்கோம். அதுக்காக தான் உங்களையும் இங்க வர சொன்னேன். ப்ளீஸ், நீங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவியா இருக்கணும். ஐயோ, அந்த கொலையை செஞ்ச உண்மையான குற்றவாளி நான் தானே. கொலை செஞ்ச என்கிட்டே வந்து உதவி கேட்கறாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்ன அங்கிள், கொலைகாரனை கண்டுபிடிக்க நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா? ரொம்ப யோசிக்கிறீங்க. இல்லம்மா, இல்ல, உங்களுக்கு எப்படி உதவுறதுன்னு யோசிச்சேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன அங்கிள் இருக்கு? குற்றவாளியை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓகே, பண்றேன். ப்ராமிஸ்? என்ன ஸ்ரீதர் தயங்குறீங்க? ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். இன்ஸ்பெக்டர் மேடம், சூரிய பிரகாஷ் கொலையில வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதை பத்தி நிறைய ஆதாரங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கு மேடம், பாருங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம்,
அந்த சூரிய பிரகாஷ் ஒரு காம கொடூரனா இருந்திருக்கான். அவனால நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க மேடம். அதை இந்த லேப்டாப்ல பாருங்க மேடம். இவரோட பேர் பரமசிவம். இவரோட பொண்ணு பேர் சாந்தி மேடம். நர்ஸா சூரிய பிரகாஷ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாந்தி எப்படியோ தன்னோட காம வலையில சூரிய பிரகாஷ் விழ வச்சு பலியாக்கிட்டா மேடம். அதனால மனசு நொந்து போன சாந்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவனை பழி வாங்க முடியாததால மன நிம்மதி தேடி பரமசிவம் திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இவர் பேர் ஸ்ரீதர். இவருக்கும் சூரிய பிரகாஷ்க்கும் என்ன சம்பந்தம்? மேடம், இவரை உங்களுக்கு தெரியுமா மேடம்? தெரியும். எனக்கு தெரிஞ்ச பொண்ணை கல்யாணம் பண்ணறதுக்காக மணமேடை வரைக்கும் வந்தாரு. ஆனா அந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. மேடம், ஸ்ரீதரோட தங்கச்சியும் சூரிய பிரகாஷ் கிட்ட நர்ஸா வேலை செஞ்சிருக்காங்க. அவனோட காம வலைக்கு பலியாயிருக்காங்க. சூரிய பிரகாஷ் பலவந்தப்படுத்தினதால அந்த பொண்ணு இறந்து போயிட்டா மேடம். அதனால ஸ்ரீதருக்கும் சூரிய பிரகாஷ்க்கும் கடுமையான முன்னுரிமை இருக்கு மேடம். ஒருவேளை ஸ்ரீதர் கூட சூரிய பிரகாஷை கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு மேடம். சரி, நீங்க அந்த ஸ்ரீதரை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க. ஓகே மேடம். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.